அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசிக தலைவர் திருமாவளவன் ஆலோசனை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் 3 தொகுதிகளை விசிக எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 3 தொகுதிகளில் 2 தனித்தொகுதி மற்றும் 1 பொது தொகுதியை விசிக எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ், வணக்கம். முழுமையான விவரங்கள். ஹாசினி வணக்கம். திருமாவளவன் தன்னுடைய கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து ஆலோசனையிலே ஈடுபட்டு வருகிறார். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிகவினுடைய தலைமை அலுவலகத்திலே இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலையே திமுக மற்றும் விசிக இடையே ஒப்பந்தம் கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விசிக வைக்கும் கோரிக்கை இன்னும் திமுக தரப்பிலிருந்து ஏற்கப்படவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்ப்பது 2+1 2 தனித்தொகுதிகள், 1 பொது தொகுதி கொடுக்க வேண்டும் என விசிக கோரிக்கை வைக்கிறது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து 2 தொகுதிகள், அதாவது கடந்த முறை எப்படி விசிகவிற்கு 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டதோ அதே போல இந்த முறையும் 2 தொகுதிகள் தான் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை கட்டாயம் 3 தொகுதி வேண்டும், 1 பொது தொகுதி வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக கூறப்படுகிறது. எனவே திமுகவிடம் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தலாம், கட்சி நிர்வாகிகளுடைய ஆலோசனை என்ன, இந்த 2 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விசிக தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதாக தெரிகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடன் அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கியமான உயர்நிலை குழு உறுப்பினர்கள் என சுமார் 20 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் தரப்பு கருத்துக்களை தலைமைக்கு தெரிவித்து வருகிறார்கள். 2.5 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் கூட 1 மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. எனவே இன்று முடிவு செய்து இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெறுமா, அதாவது இந்த சுமூகமான உடன்பாடு எட்டப்படுமா, இன்றே கையொப்பம் ஒப்பந்தம் ஆகுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய தினமே கையொப்பம் கையெழுத்தாவதற்கு தயாராக இருந்த நிலையில் விசிக எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்காத நிலையில் ஆலோசனை தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.